இன்றைய ஜீவ வார்த்தை நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள். என கண்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சனங்களே, கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, நெகேமியா சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் பொழுது அவன் கேட்கிற செய்திகள் அவன் உள்ளத்தை உடைத்தது. தன் ஜனங்கள் தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள், என்னுடைய பட்டணத்தின் அடங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்படும் பொழுது அவன் உள்ளம் உடைந்தது. என கண்பான தேவ பிள்ளைகளே, அவன் கர்த்தருடைய சமூகத்திலே அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி ஜெபித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மீண்டும் தன்னுடைய தேசத்திற்கு போய் இடிந்து போன அலங்கத்தை கட்டுவோம் என்கிற ஒரு தீர்மானத்தின்படி வந்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய மக்களும் பாரம்பரியத்தில் கிடக்கிறாங்க, மூட பழக்க வழக்கங்களில் கிடக்கிறாங்க, பின்மாற்றத்தில் கிடக்கிறாங்க. அவர்களும் சந்திக்கப்பட்டு அவர்களும் கர்த்தரிடத்திலே திரும்பும்படியாக, அவர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழுந்து கட்டும்படியான காரியத்திலே கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலே வரப்போகிறபடியினாலே அவரை சந்திக்கும்படியாக ஒரு கூட்ட ஜனங்களை நாம் ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மளை இந்த கடைசி காலத்திலே பயன்படுத்துவாராக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க, துவண்டு போகாதீங்க. இடிந்து போன உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவார். இடிந்து போயிருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மீண்டும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பின்மாற்றத்தில் இருக்கிறீங்களா? வழிதப்பி போய் கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள். இளைய குமாரன் மீண்டும் தகப்பனிடத்திலே திரும்பினது போல கர்த்தர் உங்களை மீண்டும் அவரிடத்திலே திருப்புவார், எழுந்து கட்டுவார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட்.